ஐயப்பன கலைகள் அனைத்திற்கும் தேவினியே அம்மா அமர்ந்து நாவலர் பாவலருக்கு நாவில் குடியமர்ந்தார் நாதமும் கீதமும் நாதமும் 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 கீதமும் எதத்திலும் அமர்ந்து நாதமும் கீதமும் எதத்திலும் அமர்ந்து நாதமும் கீதமும் நாவில் குடியமர்ந்தாய் கலைமகள் உன்னை வணங்கும் உயிர்களுக்கு வாழ்வில் உயர்வன புகழ் இன்பம் பொருள்கார வரும் விதமே ரூபாயி கலைவாணி உயிர்களுக்கு வாழ்வில் உயர்வன புகழ் இன்பம் பொருள்கார வரும் விதமே ரூபாயி கலைவாணி உயிர்களுக்கு வாழ்வில் உயர்வன புகழ் இன்பம் பொருள்கார வரும் விதமே ரூபாயி கலைவாணி வைத்தேன் தாயே கருமாறி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயே மகமாய் வர வேண்டும் தாயே கருமாறி வர வேண்டும் சக்திக்கு அடங்காது ஏதுமில்லை உன் பக்திக்கு மயங்காத மனிதரில்லை சக்திக்கு அடங்காது ஏதுமில்லை உன் பக்திக்கு மயங்காத மனிதரில்லை எத்திக்கு உன் புகழும் கலக்கமில்லை எத்திக்கு உன் புகழும் கலக்கமில்லை என்றைக்கும் நீ இருக்க கவலை இல்லை அம்மா கவலை இல்லை இதயத்தில் கோயில் கட்டி வைத்தேன் தாயே கருமாறி வர வேண்டும்
இருப்போர்க்கு துணை நீயம்மா தடமாறி போவோர்க்கு வழி நீயம்மா தடுமாறி இருப்போர்க்கு துணை நீயம்மா தடமாறி போவோர்க்கு வழி நீயம்மா இடம் மாறி சென்றாலும் நீயே அம்மா அருள் மாறி வர வேண்டும் மாரியம்மா முத்து மாரியம்மா இதயத்தில் கோயில் கட்டி வைத்தேன் தாயே கருமாறி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயே மகமாயி வர வேண்டும் தாயே கருமாறி வர வேண்டும் தாயே மகமாயி வர வேண்டும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலக உன்னை மதிக்கும் உடலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலக உன்னை மதிக்கும் உடலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் மதியாத தலைவாசல் விதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து எல்லாம் சௌக்கியமே கருடம் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது சர்க்கரங்கள் இரண்டு பற்று வேண்டும் இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி போடும் உனை போலே அளவோடு உறவாட வேண்டும் உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது வளர்த்ததாலே என்னுள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் என் வாழ்வு நிம்மதியது கடவுள் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் சௌக்கியமே கருடம் சொல்றது அதில் அர்த்தம் உள்ளது அதில் அர்த்தம் உள்ளது அதில் அர்த்தம் உள்ளது நாட்டுக்கு சேவை செய்ய நாட்டுக்கு சேவை செய்ய நகருக்கு கோமாளி வந்தேனங்க நாட்டுக்கு சேவை செய்ய அகரிய கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நகருக்கு கோமாளி வந்தேனங்க நாட்டுக்கு சேவை செய்ய அகரிய கோமாளி வந்தேனுங்க பிரிக்க வைக்க முடிக்க வைக்க இணையத்தும் கார்த்திகராஜா வந்தேனுங்க இருக்க வைக்க தெரிஞ்ச வைக்க ரெண்டு கோமாளி வந்தேனங்க அப்படி ஆட்டமா ஆடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க அழகான கோமாளி வந்தேனுங்க அப்படி ஆட்டமா ஆடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க
வாருக்கு ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. ஆளு அடிப்பாங்க, நமக்கு தேவை இல்லை எங்க. விட்டுடு தம்பி வேணா தம்பி, இத்தனை பேரும் நம்மளை நம்பி. விட்டுடு தம்பி வேணா தம்பி, இத்தனை பேரும் நம்மளை நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. அம்மா மாதிரி அத்தை மாதிரி வாருங்க, அன்புடைய நாடகத்தை பாருங்க. அம்மா மாதிரி அத்தை மாதிரி வாருக்கு, அன்புடைய நாடகத்தை பாருங்க. தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி வாருங்க, கைவிடைய நாடகத்தை பாருங்க. பாருங்க அம்மா மாதிரி அத்தை மாதிரி வாருங்க, பாருங்க. பலே வணக்கம், வந்தனம், நமஸ்தே. அளவா குஸ்கா, அருமையான சாப்பாடு ஏற்பாடு. ஆஹா, கலந்தவனா என்ன வேணும் ஏது வேணும்னு ரொம்ப சிறப்பான உபசரிப்பு. அருமையான ரசிகர்கள். நாங்களும் எத்தனை ஊருக்கோ நாடகத்துக்கு போயிருக்கோம், எத்தனை நிகழ்ச்சியோ இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் காலத்துலேயும் 2 லட்சம் ரூபா இருந்தால் ஆடல் பாடல் வைக்கலாம், ஒரு 1.5 லட்சம் ரூபா இருந்தால் இது வைக்கலாம். எது? கிராமிய நிகழ்ச்சி. ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தால் கரகாட்டம் வைக்கலாம். சரி. ஒரு 30,000 இருந்தால் கும்மி பாட்டு வைக்கலாம். ஒரு 40,000 இருந்தால் இது வைக்கலாம், வில்லு பாட்டு. எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்திலேயும் நாடகம்தான் முக்கியம் அப்படின்னு இந்த நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கும் இளைஞர் மன்றத்தாருக்கும் கிராமத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் மாதிரி நாடக ரசிகர் இருக்க வர நாடக உலகம் அழியவே அழியாது. இன்னும் 100 வருஷத்துக்கு நாடகம் ஆடலாம். உண்மையில் நாங்கள் எத்தனை ஊருக்கோ நாடகத்துக்கு போயிருக்கோம். அந்த சீன் டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்களா? இது மாதிரி சீன் டெக்கரேஷன்லாம் பார்த்து நான்லாம் ரொம்ப நாளாச்சு. நான் சின்ன ஆளாக இருக்கையில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப சிறப்பான சீன் டெக்கரேஷன்லாம் இன்றைக்கி தான் இங்கேருந்து வர்ற மாதிரியே ரொம்ப இது வேணும் உள்ளே போகிற மாதிரியும் அட்டாச் பாத்ரூமும் எல்லாமே செட்டாக இருக்குங்க. ஆமாம், எல்லா வசதியும் இருக்குது. ரொம்ப சிறப்பான கலையரங்கம், அதுக்கு சிறப்பான சீன் செட்டிங். அத்தனை அன்புகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நாடகம் விடிய வர ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொறுமையாக இருந்து நாடகத்தை ரசிங்க. பேரன்பார்ந்த பெரியோர்களே, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பேற்றிருக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தினை காண வருந்திருக்கின்ற வட்டார நாடக கலா அரசியல் மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களை காலைகளுக்கு ஆட் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போனேன் தின்ன நமக்கும் திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளை. சில கம்பெனி இருக்கு, அண்ணன் ஊருக்கு போட்டு அத்தாச்சியை சுரண்டலாம்னு. மற்றும் காத்தவாட்டுக்கு ஒண்டிக்கட்டையே தொண்டிக்கட்டையே மற்றும் கருவந்துள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியிருந்து நாடகத்தினை காண வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலா அரசியல் மக்களே, அத்தனை நண்பர்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் மனம் குளிர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களது நாடகம் ஆரம்பம் ஆரம்பம் ஆரம்பம். நம்மளும் நாடகம் சொன்னோம்னா அவங்களும் கேட்டு கேட்டு அழுத்து போயிடுவாங்க. ஆரம்பம் சொன்னால் ஏதோ புதுசாக செய்ய போகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்ப்பாங்க. ஒன்று இன்னொன்று நாடகம் ஆரம்பிக்கிறது, இன்னொரு ஆரம்பம் இருக்கு. நாங்கள் இப்போ பேச ஆரம்பிக்கிறாள்கிட்ட காலையில் 5:30 மணி வரை ரம்பமாக போட்டு அறுத்து குமிச்சிருவோம். நீங்கள் 5 நிமிஷம் பேசினா எங்களுக்கு எவ்வளோ ஆத்திரமா, தண்ணியாக போட்டு நாடகத்தை கெடுக்காத உட்காரியா அப்படின்னு சொல்லுவான். நம்ம விடிகிற வரை இதெல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. அண்ணாயா என்ன செய்யுது, வரியை கொடுத்துட்டோமே வந்து தொலைங்கிட்டாங்களே அப்படின்னு பொறுமையாக இருந்து ரசிக்கிறாங்க அருமையான ரசிகர்கள். ஆனால் நம்ம ஊருக்கு வந்த பெருசு இல்லை. எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் உள்ள தெய்வத்தை வணங்கினாத்த நினைச்ச காரியம் நிறைவேறும். இந்த தெய்வத்துக்காகத்தான் இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சு 3 நாள் நாடகம் வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லா ஊர்லேயும் ஒரு நாள் நாடகம் வைக்கிறதே ரொம்ப சிரமம். நம்ம ஊரில் 3 நாடகம், வள்ளிக்கு கல்யாணம், சத்யாவன் சாவித்திரி, பவளக்கொடி, எல்லா நாடகம், ஹரிச்சந்திரா, 3 நாடகம் சொல்லிட்டு 4 சொல்கிறேனே, ஏன்டான்னு கேட்க மாட்டீங்களா? 3 தானே சொன்னேன், 4 சொல்கிறேன்.
4 நாடகம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், 3 நாடகம் சொல்லிட்டு என்னன்னு கேட்க மாட்டேங்கிறிய. என்ன நடக்குன்னு எனக்கே தெரியல. எல்லா நாளும் வள்ளிக்கே கல்யாணம் இருந்தால் நமக்கு என்னைக்கிடா கல்யாணம் நடக்கும் பையன் பொறுமையா. அதனால் நம்ம ஊர் வீட்டுக்கு இந்த தெய்வத்தை வணங்கி கலை பணியை துவங்கி நாடகத்தை ஆரம்பிப்போம். நான் வளர்த்த ஆத்தாக்கா ஐயாக்கா உண்மையாக நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் பெண்கள்லாம் எல்லாருமே தெய்வ பக்தியோடு இருக்காங்க. உண்மையில் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. அது தெரியும், ஆண்டவனுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்மளை தெரியாமல் இருக்குது. அதனால் இந்த சொல்லிடுவான் அந்த தெய்வத்தை வணங்கி கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அருள்கிறாள். மகிழகிலே முண்டகே கன்னியம்மா மாங்காடு தனிவாளும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். அருணாக முருவெடுத்து கருமாறி அருள்கிறார். மகமாயி அம்மா தாயே கருமா கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். அருணாக முருவெடுத்து கருமாறி அருகிறார். மகிழகிலே முண்டக கன்னியம்மா மாங்காடு தனிவாள் காமாட்சி அம்மா மாங்காடு தனிவாள் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாரி அம்மா தாயே கருமாரி. தீச்சட்டி ஏந்தி உந்தன் திருமுகத்தை காணுகின்றாள். தீச்சட்டி புன்னநல்லூர் மாரியம்மா புகழ விளங்கு தேவையம்மா. புன்னநல்லூர் மாரியம்மா புகழ விளங்கு தேவையம்மா. என்னமெல்லாம் தீர்த்தவளே எங்கள் முத்து மாரியம்மா. என்னமெல்லாம் தீர்த்தவளே எங்கள் முத்து மாரி அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாகி தாயே கருமாரி கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். அருணாக முருவெடுத்து கருமாறி அழுகிறார். தீச்சட்டி ஏந்தி உந்தன் திருமுகத்தை காணுகின்றார். தீச்சட்டி ஏந்தி உந்தன் திருமுகத்தை காணுகின்றார். மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறார். மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறார். தொட்டில் கட்டி செல்வோர் குழந்தை வரம் தந்திடுவார். தொட்டில் சட்டி குழந்தை வரும் கொடுத்துடுவார். தொட்டில் கட்டி செல்வோர் குழந்தை வரம் தந்திடு. தொட்டி நீலே காமாட்சி குழந்தையாக தவந்து அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாரி அம்மா தாயே கருமாரி அருளை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். அரணாக முருவெடுத்து கருமாறி அருகு மகிழகிலே முண்டக கன்னியம்மா மாங்காடு தனிவாள் காமாட்சி அம்மா மாங்காடு தனிவாள் காமாட்சி அம்மா மாங்காடு தனிவாள் காமாட்சி அம்மா. கைதட்டி 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 உற்சாகப்படுத்துங்கள் அன்புறவுகளே. கைதட்டினா தான் பிரஷர் குறையுதான், சுகர் குறைதான். மனுஷன் படுத்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும். ஆமாம், உட்காந்தே இருந்தோம்னா காலு சூ வரைக்கிறோம். இந்த கையை எப்படி வச்சுட்டு படுத்தோம்னா கை மரமரன்னு இருக்கும். ரத்தோட்டம் சீராக இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்கிறது. எதுக்கு ஊரில் காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட் மட்டும் 800 தையக்கூலி கொடுத்து தச்சு புருஷன் புள்ள அம்புட்டும் வெயிலில் கிடந்து வேலிக்கிற வெட்டி வெயிலில் கிடந்து சாவேன்.
இவங்க குறுப்பு சேலை கட்டி சாக்கெடுத்து குறுப்பு சாக்கெடுத்து தச்சு அப்படி பெண்கள்லாம் அந்த தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இந்த மாரியாத்தையும் அந்த சிவனை நினைச்சுக்கிட்டு அப்படி கும்மி விட்டாங்க. அப்படி தன்னானே வரத பாருங்கடி அவ செஞ்சு வர்றத பாருங்கடியே வர்றத பாருங்கடி அவ செஞ்சு வர்றத பாருங்கடி. ஒரே இது பொல்லாத புருஷனை கண்டுக்கிட்ட கும்மி ஒட்டி ஒரு நாளைக்கு அப்படின்னு பொம்பளை வேமா கும்மி ஒட்டையில பேசிக்கிடுவாங்க. அது நம்மளால ஆம்பளையால இடையில நுழைவேன். நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு, அது பக்கத்துல போய் நிட்டுக்குருவேன். ஒரு ரவுண்டு வருவேன். அப்படிதான் 2வது ரவுண்டு இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட கும்மி கொட்டு நின்று நான் முளைப்பாரி நடு ரோட்ல கிடக்கும். நம்ம ஆளு உள்ள அம்புட்டும் போலீஸ் நிற்பேன். நிறைய ஆள் அது மாதிரி சோழி வாக்குறாலாம் இருக்கு. அந்த வேலை பார்த்தா நான் தானே. அதனால நல்லா கைதட்டி உற்சாகப்படுது என்பதை சொல்லி மற்றும் என்ன கரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் சின்னத்தம்பி அவருடைய நினைவாக தமராக்கி சின்னத்தம்பி நினைவாக இந்த கலைஞர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மொழி வைக்கிறோம். பப்புன் கார்த்திக் ராஜா ஹார்மோனிய கலையரசு அன்பனார் புதுக்கோட்டை செல்வராஜ் அவர்களுக்கு நம்பிராஜன் தமராக்கி உண்மையிலே ஒரு சிறந்த கலைஞர் சின்னத்தம்பி அவர்கள் நினைவாக பொன்னாடை எழுத்து பெருமைப்படுத்துகின்ற விழாக்குழு நெஞ்சார்ந்த நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி சைடு குத்து சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. போடும் 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 போடும். ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பனார் மீன்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அதான் பொன்னாடவத்தில் கை தட்டுங்க. பொன்னாடவத்தில் கை தட்டினா தான் பொன்னாட போட்டில் ஏற்றுக்கிறோம்னு அர்த்தம். கை தட்டல்னு வச்சுங்க. இவங்களுக்கெல்லாம் தாளம் சக்திவேல் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. பிஏஓ அன்புனார் குமார வடிவேல் அவர்கள் சார்பாக அனைத்து கலைஞர்களையும் பாராட்டி தலா 100 ரூபா அன்பளிப்பளித்து பெருமைப்பட்டிருக்கின்றார்கள். அன்புனார் பிஏஓ அன்புனார் நெஞ்சார்ந்த நன்றி. வருஷம் நீங்களே பிஓவாக இருக்கணும். அப்போ தான் நாங்கள் வருஷம் 100 ரூபாய் வாங்க முடியும். எங்களுக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய குமார வடிவேல் அன்பனாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே உண்மையில் அவர் நம்ம சிவகங்கை பக்கத்தில் தமராக்கி அங்கே ஊர் இருக்குது. உண்மையில் இந்த மக்கள் எல்லாம் சம்பாரித்து நம்பிராஜனுக்கா சின்னத்தம்பி வருஷம் அவர் தான் வருவார். அண்ணன் மாமா சின்னத்தம்பி மாமா நினைவாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழாக்குள்ள நன்றி. ஜோராக கைதட்டு கொடுக்கணும். உண்மையில் நான் பெரிய விஷயம். ஏன்னா அவர் ஊர் எங்கேயோ இருக்குது. அவர் பேரை சொல்லி பொன்னாடை கொடுத்துறாங்கன்னா உண்மையில் இந்த ஊருக்கு நாங்கள் தான் நன்றி கலந்து சொல்லியிருக்காங்க. எந்த ஊர்லேயும் இப்படி இல்லை. எங்கள் ஊரில் அவர் ஊரில் அவருக்கு இருக்காது. ஆமாம் உண்மையிலே இது இந்த நாடக கலைஞர். உண்மையிலே நம்ம இந்த ஊருக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பாசம். ஏன்னா கலைஞர்கள் மேலே ஒரு பற்று. உண்மையிலே சிறப்பான இந்த ஊருக்கு வந்ததுக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்னகரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய ஆமி ஸ்ரீ நடுத்தரிநாத சுவாமி திருக்கோவில் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் கோயில் கன்றாப்பூர் இறையன்பர்களே சான்றோர்களே திருக்கோவில் அமைந்திருக்கும் அருள்மிகு சீதாம்பிகை எனும் மாரியம்மனுக்கு நடைபெறும் வசந்த தோஷ திருவிழாவை முன்னிட்டு கீழ்கண்ட நாடகங்கள் நடைபெறும். விசுவாச வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவிலின்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருப்பாடு.
இதில் பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரியப்படும் கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்றிடமெல்லாம் வெற்றி முரசு வரும் நடிப்பு செவேந்தன் அன்பு மாமா திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஜிவி செங்குட்டன் அவர்கள் இவரங்கமடையிலே வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதுகுமலை உரையாடி குயில் போன்று குயிலும் கோகிலபாணி அன்பு சகோதரி புதுக்கோட்டையைச் சேர்ந்த என்னும் இந்திரா தேவி அவர்கள் இவரங்கமலையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தான என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்போனார் திருச்சி அருகாமுள்ள மாங்குடியைச் சேர்ந்த எம்பி கலைக்கண்ணன் அவர்கள் இவரங்கமலையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஊர்லையும் வள்ளி திருமண நாடகம் தான் நடக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம ஊரில் நடக்கிறது வள்ளி திருமண நாடகம் இல்லை. அப்புறம் என்ன நாடகம்? திடீர்னு வெள்ளி திருமணம் மாதிரி நடந்தாலும் நடக்கும். ஏன்னா அப்படி ஆளுங்க ஏன்னா அப்படி வந்திருக்காள் அம்புட்டு வில்லங்கம் முடிச்சாள். அப்படி பேசக்கூடியவங்க பாடக்கூடியவங்க நாளை விடிகிற வரை இருந்து நாடகத்தை 1:30 மணிக்கு மேலே தெரியும் வில்லங்கம் எங்கிட்ட இழுக்குது. ஆமாம் ஆமாம் அப்படின்னு விடிகிற வரை இருந்து நாடகத்தை அசிங்க என்பதை சொல்லி ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்புனார் புதுக்கோட்டையைச் சேர்ந்து செல்வராஜ் அவர்கள் இவரங்கமடையிலே 6 மணிய பின்பாட்டு இசைப்பார்கள். வேர்காட்டில் வீற்றிருப்பால் வீரமகள் திருத்தோழி, வேர்காட்டில் வீற்றிருப்பால் வீரமகள் திருத்தோழி, ஒன்றிலையும் போக்கிடுவாள் குலதெய்வம் மகனி, குலதெய்வம் மகனி, கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருக்கு மனதிலே இச்சந்திருக்கு மகமாயி, கசிந்துருக்கு மனதிலே இச்சந்திருக்கு மகமாயி. பல சிறப்பாக சித்த அன்புனார்கள் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்புனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் கோவில்பட்டியைச் சேர்ந்த சைடு குத்து சந்திரன் அவர்கள் இவரங்கமலையிலே சைடிலே குத்தி வாசிப்பார். சைடு குத்து சந்திரன் அவர்கள் இவரங்கமலையிலே மிருதங்கம் தவேலா டோலக் தவுல் செய்ப்பார்கள். நல்லா சிரிச்சுக்கிட்டேன் கொண்டாட்டிய நினைச்சுக்கிட்டு வாதி மணி திருநாட்டில் இணைத்தாகே
பலே 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 சிறப்பாக சித்த அன்புனார் நெஞ்சார்ந்த நன்றி. கைதட்டின ஒரு அண்ணனுக்கு நன்றி. 9, 13, 7 பேருக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்டர் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்புனார் ஆதனக்கோட்டை அருகாமுள்ள கருப்புடையாம்பட்டியைச் சேர்ந்த மீன்ராஜ் அவர்களை வருகை மணிகளே ஆல்ரவுண்டு செய்ப்பார்கள். நம்ம சிறப்பாக சித்த அன்பனார்கள் சார்ந்து நன்றி அன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் புதுவையை சேர்ந்த சக்திவேல் அவர்கள் வருகமனையிலே தாளம் செய்ப்பார்கள். பலே பலே ரொம்ப சிறப்பாக சித்த இசை சகோதரன் சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உனக்கு தான் எந்த கரைச்சலும் இல்லை. நாங்கள்லாம் ஆடாத்துக்கு வரணும்னா பேக்க தூக்கி மிருதங்கத்தை தூக்கி ஆல்ரவுண்டை தூக்கி பெட்டியை தூக்கி எந்த கரைச்சலும் இல்லை உனக்கு. இப்போ ஊரில் மழையில் வேணும் வச்சுக்கிறீங்க. இப்போ பெட்டியை தூக்கணும், நீங்கள் மிருதங்க தூக்கணும், ஒரு ஆல்ரவுண்டு தூக்கணும், நான் போய் என் பேக்க தூக்கணும். தாளக்காரருக்கு அப்படி இல்லை. தாளத்தை தண்ணிக்குள்ள தூக்கி வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து எடுத்து ரோட்டில் 2 தேய்ச்சிட்டு நீ பாட்டில் தாளம் போட்டு கொடுக்கலாம். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே ஊரில் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு வந்து வச்சுங்க, நாங்கள் எல்லாரும் சாமான்களை போய் எல்லாம் நீ அப்படி ஒன்றுமே இல்லை. பேண்ட் பாக்கெட்டில் போட்டு உட்கார வழியை செஞ்சுருப்பாங்கண்ணே, அவங்கள போட்டு அடிங்கண்ணே அப்படின்னு சொல்லலாம். ஓஞ்சா ஊரியா அப்படி ரொம்ப சிறப்பாக சேர்த்த இசை சக்கரவர்த்தி சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் சீன் அமைக்க சொல்லி கிடக்கு. சிறந்த முறையில் சீன் அமைப்பு, முருகன் சீன் செட்டிங், கலம்பரம், தங்கராசு போன ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா ரொம்ப சிறப்பான சீனமத்திற்கு முருகன் சீன் செட்டிங், கலம்பரம், தங்கராசு அன்புனார்கள் சார்ந்து நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபரப்பி அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி அமைத்திற்கு ஒளி அமைப்பு ரோஜா ஆடியோஸ் கிள்ளுக்குடி பொண்ணு. நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. ஆமாம், உண்மையில் ரொம்ப சிறப்பான ஒளிபரப்பி அமைத்திருக்கும் ரோஜா ஆடியோஸ் அன்புகளின் சார்ந்து நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பந்தல் அமைப்பு ஆர் தியாகராஜன் திருக்குவளை ரொம்ப சிறப்பான கொட்டக அமைச்சிருக்கும் அட்டாச்சி பாத்திரமோடு அமைச்சிருக்கின்ற பந்தல் அமைப்பு தியாகராஜன் அன்புனார்கள் நெஞ்சார்ந்து நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நலபாகம் அமைப்பு எஸ்ஆர் கேட்டரிங் கோயில் கண்ணாப்பூர் ரொம்ப சிறப்பான அது நலபாகம்னா என்னென்னு எனக்கு தெரியாது. உண்மையில் ரொம்ப சிறப்பாக அமைச்சிருக்கார் அன்புனார்கள் சார்ந்த செல்வம் நன்றி. எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அடாடா உபசரி அருமை 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 ரொம்ப உண்மையிலே வந்தவொடனே என்ன வேணும் ஏது வேணும்னு அந்த கோயிலுக்குள்ளே கூட்டி கொண்டே வச்சு வந்தவனத்தை எல்லாமே சூடாக ஏற்பாடு பண்ணி அந்த உபசரிப்பு வந்தவங்களே என்ன சாப்பிட்றீங்க ஏது சாப்பிட்றீங்கன்னு வந்த அப்படித்தான் இருக்கான். ஆமாம், அன்னைக்கெல்லாம் திண்டுக்கல் பக்கம் ஒரு ஊர் போய் இந்த ரெட்டியப்பட்டியா இங்கே போனோம்னா நாடாடி எல்லாம் வாங்க சாப்பிட அப்படின்னு சொன்னாங்க. சரி போய் சாப்பிட போய் உட்காந்தாச்சு, இலை ஓட்டாச்சு, இலையில தண்ணி போட்டாச்சு, இலை ஓட்டவன் தண்ணியை போட்டாச்சு, கூட்ட வச்சாச்சு, சோத்தை வச்சாச்சு, குழம்பு ஊற்றியாச்சு, பிணைஞ்சு சாப்பிடத்தான் போனேன். அங்கேருந்து ஒரு அண்ணன் வந்தார். தம்பி இங்கே பப்புன்னு நடிக்க யாரும் கேட்டார். அண்ணே நான் தான் சொன்னேன். சரி சாப்பிடு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். சரி இன்னொரு அண்ணன் வந்தார். தம்பி இங்கே பப்புன்னு நடிக்க யாரும் கேட்டார். அண்ணே நான் தான் சொன்னேன். சரி சாப்பிடு 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு போயிட்டார். இன்னொரு அண்ணன் வந்தார். தம்பி இங்கே பப்புன்னு நடிக்க யாரும் கேட்டார். அண்ணே நான் தான் சொன்னேன். சரி சரி சாப்பிடு, மணி இப்போவே 10 ஆச்சு, நீ சாப்பிட்டு பவுடர் போட்டு நடிச்சு பொழந்த அப்படின்னு சொன்னால் சோறு இங்கே மனசு வருமாயா?
ஆனால் இன்னைக்கு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா உபசரிப்பு என்ன வேணும் ஏது வேணும் உண்மையிலே ரொம்ப சிறப்பான சைவ சாப்பாடு தான் நல்லது. அருமையாக ரொம்ப உபசரிப்பு ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் புதுகை ரஞ்சிதா அவர்களை வெறுங்கமலையிலே நான் சாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணங்குழி விழுந்த செல்லும்மா காரியம்மாய்க்கு வந்து நில்லும்மா நல்ல காரியம்மாய்க்கு வந்து நில்லும்மா. பலே 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 ஏன்னா எத்தனை பாடல் இருந்தாலும் பழைய பாடலுக்கு ஈடாகாது. இப்போ போட்டிருக்காங்க பாரு புது பாட்டு அன்னத்தை பாத்தியா பாத்தி தூதி பூத்தி பாட்டு புது பாட்டியா அன்னத்தை பாத்தியா ரொம்ப சிறப்பாக சித்த அன்பனாருக்கு இந்த ஆர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகத்திலே சிறந்த முறையில் வீடியோ கவர் செய்து கொண்டு இருக்கின்ற அன்பனா நாளைக்கு இன்றைக்கி நாடகம் பார்க்காதாலும் நாளைக்கு மதியம் 1 மணிக்கு மேலே மாயகுலம் மாதவன் யூடியூப் சேனலில் பார்க்கலாம். ரொம்ப சிறப்பாக இந்த மாதிரி நாடகத்தினை வீடியோ கவர் செய்து கொண்டு இருக்கின்ற மாயகுலம் மாதவன் யூடியூப் சேனல் அன்புலங்கள் நெஞ்சார்ந்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் ஆசையும் பெற காத்து கொண்டு இருக்கும் தொண்டி அருகாமில்லை குண்டியா குண்டி இல்லை தொண்டி சரி சரி ராமநாதபுரம் மாவட்ட தொண்டி அருகாமலை திணையத்தூரை சேர்ந்த கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகிடும் நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடுகிற வரை இருந்த நாடகத்தை ரசிக்கணும் என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் பெண்கள் தான் இருக்கேன். நம்ம ஆண் வர்க்கம் கூட ஒரு ஆளாத்தான் எந்திரிச்சு போவாங்க. அப்படி 2 பேர் எந்திரிச்சு போனாங்கன்னா எதுவும் கட்டி வச்சிருந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு போவாங்க. ஆமாம் பெண்கள் நான் வளர்த்த ஆத்தாக்கு அப்படி இல்லை. ஒன்றுக்கு போனாலும் 10 பேர் தான். ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான். பைப்பில் தண்ணி பிடிக்கணும்னாலும் 10 பேர் தான். அவளை ஒற்றுமை பெண்களை மட்டும் எப்போவுமே நம்ப முடியாது. இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல சண்டால என்ன இந்த கொடுமையெல்லாம் ஏன் கேட்குறேன். இந்த பொம்பளை ஆதார கார்டு 10 ஆதார கார்டு செராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ஐயா. குழு எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. 10 ஆதார கார்டு செராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறது. முந்தா நாள்லாம் எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்தேன். பேண்டு சட்டை போட்டு பேக்கு போட்டுதான் வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்க வந்தவன். ஒருத்தனை விடுதலை இல்லை. அந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல குழுவை. இந்த லோனுக்கு பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம் விடிவெள்ளி எல்லண்டி மயிர புடுங்குரண்டி பிறகு பணம் கட்டலாம் மயிர புடுங்க. அண்ணன் குமார் விஓ அவர்கள் சார்பாக தம்பி கார்த்திக் ராஜா அவர்களுக்கு அப்படியா 101 ரூபா அன்பளிப்பு. பரவாயில்ல எங்கள் அண்ணே பிஓ அண்ணே அவர்கள் சார்பாக எனக்கு மீண்டும் 101 ரூபா அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். நம்ம அண்ணன் மூத்தவர் இருந்தாலும் இந்த நாடக கலையின் மேலே பற்று சைடில் இருந்து என்ன செய்றீங்க எழுந்துச்சு முத்தப்ப மாதிரி படிங்க அப்படி படிங்க. அந்த வியூ இருந்தாலும் அந்த கலை ஏன்னா அந்த கலை மகள் நான்லாம் நாடகத்துறைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். அதெல்லாம் கொத்துனார் வேலை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சால் உண்மையிலே இந்த கொரோனா நேரத்தில் என்னை நொங்கு எடுத்து விட்டாங்க. இந்த தண்டி உருவம் சீடி படியில் கல்லளிக்கிட்டு ஏறினா எப்படி இருக்கும் பார். இந்த கொரோனா எவன் கண்டுபிடிச்சாலும் அவங்க வீட்டில் இலை விழுக. ஆமாயா சண்டாலே நொங்கு எடுத்து விட்டாங்க. இப்போல்லாம் வாழ்க்கை உண்மையிலே இந்த நாடகத்துறையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆள் நாரதர் மேடையில் பாடிக்கின்றார். முத்துச்சிற்பி பாடிக்கின்றாப்புல. சரி தன்னை அறியாமலே நான் அழுதுகிட்டு முத்துச்சிற்பி காலில் போய் கும்பிட்டு விழுந்து அதில் நிறைய ஆளு சொன்னா அவன் தண்ணியை போட்டு அழுகிறேன் அப்படின்னு. 4 பேர் தூத்தத்தான் செய்வேன். அதோட அவன் காலில் கும்பிட்டு விழுந்து எங்கள் அப்பா அதை பார்த்துட்டு எங்கள் ஊரில் இதே மாதிரி சொந்தமாக நாடகம் வச்சு என்னை அரங்கேற்றம் பண்ணி இதோட 15 வருஷம் ஆச்சு. ஆண்டேங்கிறவே நல்லா இருக்கேன். எல்லாமே நான் நல்லா இருக்கோம்னா எல்லாமே உங்கள் காசு தான். உங்களை வச்சு தான் நாங்கள் நல்லா இருக்கோம். உங்களோட வரி பணத்தில் தான் இந்த சட்டை தவுசரி எங்கள் குடும்பமே வாழுதுன்னா உங்கள் மாதிரி ரசிகரை வச்சு தான் நாங்கள் வளர்த்த ரசிகர்களை உங்கள் மாதிரி ரசிகருக்கு வர நாடக உலகம் எப்போவுமே அழியாது. உங்களை வச்சு தான் நாங்கள் நல்லா இருக்கோம் என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற இந்த லோனை கண்டுபிடிச்சோம்னா இந்த குழு
இந்த குழுவுக்கு பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, பிரகதீஸ்வரி அப்படின்னு. இந்த ஆசீர்வாதம்னு ஒரு பேர் இருக்கு. ஆமா, அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சாங்க தெரியுமா? பணம் வாங்குற வர புருஷன் முண்டாட்டி அந்த மேனேஜர் ஓயாம கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பிட்டு தான் இருக்கு, என் மச்சனை தேவை வச்சிருக்கேன், காக்கரெட் போடணும், மிஷின் வாங்கணும், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும்னு. பணம் வாங்குற வர அப்புறம் பணத்தை கொடுத்துட்டு அவன் கும்பிடுவேன். அக்கா 5ஆம் தேதி கட்டிங்க உங்களை கும்பிடுறக்கா அக்கா அப்படின்னு. அதே ஆசீர்வாதம். இன்னொன்று இருக்கு விடிவெள்ளின்னு. விடியுமோ விடியாதோ புருஷன் இருக்கானோ இல்லை 4:30 மணிக்கெல்லாம் லோனுக்காரந்தாண்டா வீட்டு வாசல்ல வந்து வீட்டு வாசல்ல பாய ஒன்று விரிச்சுட்டாங்க. விரிச்சு ஒரு விளக்கு ஒன்று பற்ற வச்சுனேன். அதான் விடிவெள்ளியா. அந்த பணம் அந்த விளக்கு எரியிற வர பணத்தை வசூல் பண்ணுவேன். பணம் வசூல் பண்ண விளக்கு அமைச்சிருவேன். இதோட நம்ம வீட்டில் 2 குட்டி வச்சுனா போயிடணுமா, அவங்க வீட்டில் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா. இதுல 10 பேருக்கு ஒரு ஆள் குழுத்தலைவி இருப்பாங்க. அப்படியே ஆத்தி அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆள போற மந்திரி மாதிரி. அவங்க ஒரு சந்தையில 200 ரூபாய்க்கு ஹேண்ட்பேக் வாங்கி போட்டுக்குருவாங்க. நான் தான் குழுத்தலைவியும் ஐரோ புடுங்கின தலைவின்னு. இந்த 5ஆம் தேதி ஆச்சுனால தெரியும். அடியே காளியம்மா, அஞ்சம்மா எங்க வீட்டுல இளவெழுக வந்துட்டேன், சந்து வந்தெல்லாம் போய் ஒளிடுறது. குழுத்தலை மயிரை பிடிக்கிறாங்க பணம் கட்டலைன்னா குடுமையா இருந்து போயிடும். சிரிக்கிற பார்த்தா ஒரு வாரம் 15 ரூபான்னு வாங்கியிருப்பா. அவளை வளைச்சு அடிச்சிருப்பா. அவளை தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் லோனு வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. திங்கக்கிழமை ஒரு லோனு, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாள் லோனுன்னா இந்த கடுப்பில் தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தரமான்னு போட்டு அடிக்கிறது. ஏன்னா அந்த லோனு வாங்கி பல குடும்பம் லோன் தெரியுது. நம்ம கஷ்டத்துக்காக வாங்குறான். 40,000 வாங்கினா 30,000 திண்டமாக வட்டி கட்டானு. தயவு செய்து கவனமாயிருங்க என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். இதுக்கு மேலே பேசணும்னா பப்புனுக்காரன் போட்டு அறுத்து குமிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி பப்புன்னு பொலியது மாதிரி வந்து நின்றுக்கிட்டு உள்ளே இருந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பிய. வெளியே நின்று உள்ளே போக மாட்டேங்கிறான். நாளை உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளையை வர சொல்லு என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே இப்படித்தான் பார்த்தோம். சரி கல்யாணம் காட்சி பண்ணி செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு பொண்ணு வாக்க ஆரம்பிச்சு. யாருக்கு? உனக்கா? எனக்கு. சரி நாங்களும் 7-8 ஊர்ல பொண்ணு பார்த்தோம். பொண்ணும் கிடைக்கல, பொண்ணும் கொடுக்கல. பப்புன்னு சொன்னா எப்படி பொண்ணு மச்சுன்னு கொடுப்பாங்க? ஊருக்கு டான்ஸை பொம்பளை கட்டி பிடிச்சா எப்படியா பொண்ணு கொடுப்பாங்க? பொண்ணு கொடுக்காம இருக்கும். பொண்ணு வாக்குற புரோக்கரை பார்த்தேன். புரோக்கரை பார்த்து அண்ணே 5,000 10,000 செலவானாலும் பரவாயில்ல, நீங்க தானே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் காட்சியை பண்ணி வைக்கணும்னு புரோக்கர் சொல்லிட்டேன். புரோக்கர் சொல்லிட்டார், தம்பி உங்க சாதகத்தை கொண்டு வாங்க அப்படின்னு. என் சாதகத்தை கொண்டே கொடுத்துட்டேன். சாதகம் சொல்லிட்டார், சாதகோ ஓஹோன்னு இருக்கு. 3 மாசம் உன்னை அசைக்க முடியாது. பங்குனி 5ஆம் தேதியிலிருந்து உனக்கு வாழ்க்கை பெரிய லெவலுக்கு ஆளாக போறேன்னு சொன்னேன். பங்குனி 5ஆம் தேதி தான் கொரோனா மாதிரியே வந்தது. அது மறக்கவே முடியாது. பெரிய ஆளாகப்போன்னு சொல்லிட்டு புரோக்கர் சொல்ல இன்னும் 2 நாள் கழிச்சு உனக்கு பொண்ணு தாக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் 2 நாள் கழிச்சு எனக்கு போன் அடிக்கிறார். தம்பி உங்களுக்கு அருமையான பொண்ணு இருக்கு, கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணு சொன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. நானே 5ஆவது பெயிலு. நாடகம் ஆடினாத்தான் காசு, பாட்டு படிச்சாதான் காசு. கவர்மெண்ட் கொண்டாட்டி கிடைச்சு துணிமணியெல்லாம் மடிச்சு பேக்கில் வச்சு பரணி மேல தூக்கி போட்டேன். நாடா வேணா ஒரு மஜர் வேணாம். கவர்மெண்ட் போட்டேன். நம்மளாம் நாடகம் ஆடினாத்தான் காசு. கவர்மெண்ட் சம்பளம் அப்படி இல்லை. மாதம் 5ஆம் தேதி ஆச்சுன்னா அக்கௌண்ட்ல கிரிச்சுன்னு ஏறிடும். எங்க அண்ணனுக்கு மாதிரி அண்ணனுக்கு மாதிரி ஏறின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கி போட்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்சு முதல் இரவு முடிஞ்சிருச்சு, மறுபடி முடிஞ்சிருச்சு. முதல் இரவு மறுபடி முடிஞ்சு 5 நாள் ஆயிடுச்சு, 10 நாள் ஆயிடுச்சு, 20 நாள் ஆயிடுச்சு, 30 நாள் ஆயிடுச்சு. ஏன் கொண்டாடி சொல்லிட்டா 1ஆம் தேதியிலிருந்து வேலைக்கு போறோம் சொன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அடாடா இந்த கம்ப்யூட்டர் காலத்துல எந்த பொண்டாட்டிடா ஒரே மாதத்துல வேலைக்கு போவா? வேலைக்கு போறோம்னு சொல்லுவோம். என் பொண்டாட்டிக்கு தொண்டியில் டக்காஸ் கடையில் அல்வா ஒரு 500 ரூபாய்க்கு அல்வா. மதுரையில இருந்து மல்லிகைப்பூ 1000 ரூபாய்க்கு. பொண்டாட்டிக்கு உண்மையிலே நீங்க எவ்வளவு சம்பாரிச்சு காசு கொண்டே கொடுக்க பெரிய ஜிம்ல ஒரு 50 ரூபாய்க்கோ 30 ரூபாய்க்கோ மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க. அதுதான் பெரிய புண்ணியம் உண்மையில. நான் நிறைய பொம்பளைக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அட பாசத்துல எல்லாருக்கும் நினைச்சு வாங்கி கொடுத்தேன். நீ ஏன் முறைக்கிற? அல்ல வாங்கி கொடுத்து ஒரு 1000 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து முண்டாடி காலையிலே குளிச்சு கழிச்சுட்டு ஒரு 9 மணி 9 வரைக்கும் வேலையை கிளம்பிட்டு நம்பட்டி எங்க இருக்குன்னு கேட்டா. நம்பட்டியா? அதோட நம்பட்டி
சரி நம்பட்டி கேட்குறான்னா அப்போ விவசாயத்துக்கு படிச்சிருப்பாவில் அக்ரிகல் படிச்சிருப்பாவில் அப்படின்னு சொல்லிட்டு மண்வெட்டி எடுத்து கொடுத்துட்டு நான் பைக் எடுத்துட்டு வெளியே போயிட்டு வீட்டில் வந்து பார்க்கறேன் என் பொண்டாட்டியை காணா. யாரு கூட போனா? ஆபீஸுக்கு நேரம் ஆச்சுன்னு வேலைக்கு போயிட்டா அவளே. அப்போ நம்ம ஊர் பக்கத்தில் திருவாடானைன்னு ஒரு ஊர் இருக்கு. சரி அந்த ஊரில் எதுவும் வேலை பார்க்குறான்னு இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போய் பார்க்குறேன். அங்கே போய் புளியமரத்து தூரில் 100 நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னது இங்கே உட்காந்துருக்கா அப்படின்னு கேட்குறேன். இதுதான் கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னான். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டா. நான் நினச்சி இந்த 4000 சம்பளத்தையும் கெடுத்துவிட்டு கவர்மெண்ட் வேலை கிடச்சிட்டு மறுபடிக்கும் பேக்கெல்லாம் கீழே இறக்கி இவள் லூசு முண்டை 200 ரூபாய்க்கு வேலை ஆச்சிருக்கேன். இந்த கதை எனக்கு தெரியல. நான் 4000 சம்பளத்தை விட்டுட்டு தெருவில் நின்றே தான் மிச்சம். மறுபடிக்கும் பேக்கை கீழே இறக்கி மறுபடிக்கும் ஏஜெண்டெல்லாம் கும்பிட்டு கூத்தாடி ஐயா தெரியாமல் நடந்து போச்சு. கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னால் கடைசியில் 100 நாள் வேலை பார்த்துருக்கேன் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி மறுபடிக்கும் பேக்கை இறக்கி மறுபடிக்கும் வந்து ஏஜெண்ட் வந்து நான் மறுபடியும் நாடகம் சேர்ந்துட்டேன். இதை ஏன் சொல்கிறேன்னா யார் இருக்க தெரிஞ்ச தொழிலை விட்டவன் கெட்டேன், தெரியாத தொழிலை தொட்டவன் கெட்டேன். ஒரு வேலை செய்கிறோம்னா அதை உருப்படியாக செய்யணும். அதை உருப்படியாக செஞ்சோம்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வரும் என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். சீதாம்பிகை என்னும் மாரியம்மனை வேண்டி பணமாகவும் பொருளாகவும் தானியமாகவும் உளுந்து பயிறு கால்நடை ஆடு கோழி போன்றவற்றை நேர்த்திக்கடன் என்னையம்மா என்னை வேண்டி சோறு தான் நீங்கள் போட முடியும். நான் சாணி போட மாட்டேன்ல. செய்கிறவர்கள் நினைக்கின்ற காரியம் ஜெயமாகிரும். வந்து வணங்கி திருவருள் பெற மெய்யன்பர்களை வேண்டுகின்றோம். விஞ்ஞானம் கோயில் கண்ணாப்பூர் பனையூர் கிராமவாசிகள் சா சிவகணேஷ் எம்எஸ்சி கா உதயகுமார் பிஎஸ்சி பிலிட் அனைவரும் இதெல்லாம் வந்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்வோம். பத்திரிகை உபயம் தெய்வத்திரு வி சண்முகம் தலைமை ஆசிரியர் ஓய்வு தெய்வத்திரு சேலட்சுமி அவர்கள் குடும்பத்தினர் கோயில் கண்ணாப்பூர் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை எளிதே துவங்கிடும். மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திற்கு நாடக அமைப்பாளர் அன்புனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குட்டி வரும் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் தமராக்கியை சேர்ந்த அழகேசன் அன்புனார் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துக்கின்றார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு குறைஞ்ச செலவுனா 70,000 கூடனா 1,00,000. ஆமாம், எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்கள் கொண்டு சிரிஞ்சிருப்பாக அமைத்து தருவார்கள். நாடக அமைப்பால் தமராக்கி அழகேசன் அன்பனார் கொடுங்க சிறந்த முறையில் அமைத்து தருவார் என்று சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இணைத்து போடுமா. இந்த பாடல் எனது சொந்த பாடல், நான் பாடி நான் நடித்த பாடல். இந்த பாடல் கார்த்திக் ராஜா திணையத்தூரான் யூடியூப் சேனலில் பாருங்கள், ஆதரவு கொடுங்க அன்புறவுகளை என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பாடல் பாடிரா சத்தியே நாவாரே சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே எம்மாமெம்பத்த எம்மாறி கொழுந்தே நீங்குடுடி கொஞ்சம் கறி விருந்தே கஞ்சி கஞ்சி நாவாரை கொஞ்சி கொள்ள நீவா ஆடிரா சாத்தியே மாநிலவேணி ஆடிரா சாத்தியே நாவாரே ஊர் சுத்தியே பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே மாமெம்பத்த எம்மாறி கொழுந்து நீங்குடுடி கொஞ்சம் காரி விருந்தே கஞ்சி கஞ்சி நாவாரு கொஞ்சி கொள்ள நீவா பாடி ராசாத்தியே நாவாரே ஊர் சுத்தியே என்ன தேடுது ஏ கண்ணு மட்டும் ஒன்ன தேடுது ஊரு பெண்கள் எல்லாம் என்ன தேடுது ஏ கண்ணு மட்டும் ஒன்ன அடிய வாடி
வாடி ராசாத்தியே அவாரே சுத்தியே பார்த்த பார்வையிலே நான் புத்த சோலையிலே என் மாமன் பெற்ற என் மாதிரி கொழுந்து நீ கொடுடி கொஞ்சம் கறி விருந்து கஞ்சி கஞ்சி நான் வாரே கொஞ்சம் கொள்ள நீ வாடி ராசாத்தியே மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்க மகனானி நீ வந்து வச்சுக்கடி மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்க மகனானி நீ வந்து வச்சுக்கடி மஞ்சள்ல தாலி ஒன்று செஞ்சிருக்க மகராசி நீ வந்து கட்டிக்கடி ஊத்து குழுங்குற எனக்காக ஆத்து கிடக்கிற உனக்காக ஊத்து குழுங்குற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக அதிகமாடி மாட்டீரா சாத்தியே நாவாரே உசுத்தியே பார்த்த பார்வையிலே புத்த சோலையிலே மாமன் பெத்த என் மாதிரி கொழுந்து என் குருடி கொஞ்சம் அறிவிருந்து கஞ்சி கஞ்சி நான் வாரே கொஞ்சம் கொள்ளடி பாடீரா சாத்தியே நாவாரே உசுத்தியே பார்த்த பார்வையிலே புத்த சோலையிலே இந்த அண்ணன் குமார் வியோ அவர்கள் தம்பி அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு. அண்ணே குமார வடிவேல் அன்புனார் சார்பாக இந்த பாடலை பாராட்டி எனக்கு மீண்டும் 200 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்புனார் குமார வடிவேல் பிஏஓ அன்புனார்கள் சார்ந்து நன்றி அன்றி கலந்த வணக்கம் அன்புறவுகளை. குமார வடிவேல் எனக்கு அண்ணன் தம்பி பாசத்தை பற்றி முத்தான ரசிகர்களுக்கு ஒரு தத்துவ பாடல். அண்ணன் தம்பி எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் எனக்கு 501 ரூபா அன்பளிப்பு கொடுத்துருக்காரு. முத்துக்கு முத்தாக பாடலை படைப்பாடு. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தும் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தும் பொண்ணுக்கு முன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தும் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தும் பொண்ணுக்கு முன்னாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென்று வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென்று வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்து முன்னுக்குள் உண்ணாக அண்ணன் சொல்லு வார்த்தையெல்லாம் வேதம் எனும் தம்பி உள்ளும் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னையிட வந்த உள்ளும் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னையிட வந்த உள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவுமில்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இருந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்து முன்னுக்குள் உண்ணாக
ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, நாடுகள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, நாடுகள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜா அவிநீதல்களைப் போல் இராத வாசமடா, ரோஜா அவிநீதல்களைப் போல் இராத வாசமடா. 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. சொத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிரிந்து வந்து கண்ணுக்கு நல்லாகி, அன்பாலே இணைந்து வந்து முன்னுக்குள் உண்ணாகி, முத்துக்கு முத்தாக. இந்த பாடலை பாராட்டி ராமன்ஸ் காப்பி நடராஜன் அண்ணார் அவர்கள் 101 ரூபாய் என்பதை கொடுத்துக்கிட்டார்கள். SR வேலவன் பாக்கியா வால்ஸ் சென்னை இந்த பாடலை பாராட்டி 201 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துக்கிட்டார்கள். அன்னார் அவர்களுக்கு இசைக்குழு சார்பாக நன்றி, வணக்கம்.